விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. எங்களுக்கு இந்த சும்மா எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக அடித்து ரொம்ப கை பரபரன்னு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த திமுக, அதிமுக, பாஜக, அந்த நாம் தமிழர் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் சேர்ந்து ஓகேங்களா வாங்க டோட்டலாக வந்துடலாம். நீங்கள் டோட்டலாக வந்தீங்கன்னா தான் எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ தானே எங்களுக்கும் கொஞ்சம் அடித்து பழக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் சொன்னீங்களே கடைசியாக சூப்பர் ஸ்டார் ஒரு டைலாக் சொல்லுவாருங்க ஓகேங்களா, ஏதோ ஒன்னா சேர்ந்து வரும், ஏதோ ஒண்ணு தனியா தான் வரும் அப்படின்னு. வண்டி எப்படி ஓகேங்களா, அதனால எல்லாரும் சேர்ந்து வாங்க. மக்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆரத்தி எடுப்பாங்க பாருங்க. ஆரத்தி அது வரும்போது கின்னஸ் ரெக்கார்ட் சாதனை படைத்த கட்சியின் ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகனாக ஒரு தொண்டனாக நான் வந்து நிப்பேன். என்ன சாதனை தெரியுமில்ல? வித்ராவலா என்ன கேஸ் போடுறீங்க? எந்த கேஸா போனாலும் வித்ரா பண்ண நீங்க வேற இல்ல. அது கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு சாவுலையுமே, இது வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலையுமே இவ்வளவு நாள் எவனுமே அழுது இல்லடா. 60 நாள் தாண்டியும் 90 நாள் தொடப்போகுது, இன்னுமாடா நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க? சரி, இப்ப அவர் காம்படிஷன் ஒத்துக்கிட்டார்ல, அவர் மீசி எடுத்துருவாரா? எதுக்கு அவர் எடுத்துறேன்டாரு, ஒரு சைடு மீசி எடுத்துறேன். சொன்னதை செய்யறவன் கிடையாதுங்க திமுக காரங்க. ஐயோ சி என்ன சொல்லிட்டேன். கேசிஎஃப்ல கேட்பாங்க ராக்கி பாயிண்ட் உனக்கு என்ன வேணும் கேட்பாங்க, அந்த மாதிரி உனக்கு என்ன வேணும்? தமிழ்நாட்டுல இருக்க எல்லா ஜெயிலும் வேணும் அப்படின்றீங்களா? அந்த மக்கள், தமிழ்நாடு மக்களுடைய உள்ளத்துல இடம் வேணும். ஓகே ஓகே. அப்ப உள்ளத்துல இடம் வேணும்னா நீங்க இருக்க வேண்டிய இடம் ஜெயில் தான். அதுலயே இருங்க இப்ப பாரு நீங்க. ஓகேங்களா, அதுதான். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. பஸ்ஸா போயிட்டு இருக்காராமே. என்னங்க அவ்வளவு இதுவா நினைச்சிட்டீங்களாங்க? அப்புறம் அதெல்லாம் கிடையாது. இல்ல நீர் மார்க்கமா தான் இப்ப டிராவலே ஃபுல்லா எல்லாம். நீர் மார்க்கமானா ஃபுல்லா கடல்லையே அப்படியே போயிட வேண்டியதா இல்ல. நான் நினைச்சு சாக்கடையில இறங்கினாலும் இல்லைங்க. ஏன்னா ஒத்த வாசல் வச்சவங்களுக்கு சாக்கடையில இறங்கி ஊர்ல நடப்பாங்க பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க நீர் மார்க்கம், நீங்க அவங்கள ரொம்ப கேவலப்படுத்துறீங்க. எதை வேணா திப்பாங்க, எதை வேணா பண்ணுவாங்க, நீர் மார்க்கமா போறாங்க. நம்ம ஊர்ல நீர் மார்க்கமா எங்க போக முடியும்? கடல் வழியா போக வேண்டியதானேங்க. அதெல்லாம் ஏங்க அந்த மாதிரி ஒண்ணு ஓடி ஒழிகிற ஆள்லாம் வந்துட்டு திமுக காரன் கிடையாது. எதையுமே மிசாவையே பார்த்தவங்க. எல்லா போலீஸ்க்கும் ஒரு எச்சரிக்கை, இப்ப நல்ல நியூஸ் வந்துருச்சு, அவங்க நீர் மார்க்கமா போறாங்க. இல்ல எல்லா வாக்கியா, அதாவது நம்ம ஊர்ல வாக்கியாலாம் சாக்கடை ஆக்கிட்டாங்க. எல்லாத்தையும் கரெக்டா பாருங்க, அங்கே அவனாச்சும் நடந்து போயிட்டு எல்லா பஸ்ஸையும் 2 பேர் இப்ப இதுல பிரதர்ஸ், அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. ஓகே ஓகே. இப்ப எல்லாம் வந்து என்ன மீசை என்ன மாத்திட்டீங்களா? இப்படி எல்லாம் ஃபுல்லாவே வா, இல்லனா வெறும் இது மட்டும்? அது கிடையாதுங்க, நீங்க நினைக்கிறதே கிடையாது. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு. சரி, எப்போ வரீங்க? எப்போ வர போறீங்க? ஒளிஞ்சு அப்ஸ்காண்ட் நியூஸ்ல வந்துட்டு தாவேக அரசு வந்து இந்த நியூஸ் சேனல்கள் எல்லாத்தையும் வந்துட்டு போய் பேச வைக்குது. அப்ஸ்காண்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சரி, அப்ஸ்காண்ட் இல்லன்னா உங்க சேனல்லே கூப்பிட்டு உட்கார வைக்கீங்களா? சார் சம்மன் முதல்ல சர்வ் ஆகணும் சார். சார் அவங்க அம்மா தான் வாங்கிட்டாங்க சார். அது இப்பதானே சார், இப்பதானே அப்பா அம்மா வாங்குனாங்க. சரி இதுக்கு ஏபியே நீங்க போட்டீங்க சார். ரொம்பனா பேசாதீங்க சார், இன்னைக்கு ஏபி போட்டுட்டீங்க சார். நான் தான் சொன்னேன், நான் வந்து இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் ஏபி போட்டாரு. ஏபினா ஆன்டிசிபேட்டரி பெயில், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஓகேங்களா, ஆன்டிசிபேட்டரி பெயில் எதுக்கு போட்டு எப்ப போட்டாங்களா? இன்னைக்கு போட்டிருக்காங்களா? இன்னைக்கு தானே. இன்னைக்கு தான் சார் கோர்ட் ஓபனிங் சார். முதல் சம்மன் சர்வ் ஆகல, அது வந்து ஏதோ வீடியோ 2வது சம்மன் 3வது சம்மன் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? ஐயா எப்போ வருவீங்க, ஐயா எப்போ வருவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணுமா சார்? அது யாருக்குமே தெரியாது சார். அவர் வீடு எங்க இருக்குன்னே தெரியாது. அவர் தெரியாதுங்களா? யாருக்குமே தெரியாது. தப்பான அட்ரஸ் கொடுத்துட்டாங்க சார். ஊருக்கே தெரியும் சார் அவருக்கு தேடிட்டு இருக்காங்கன்னு. நான் தாங்க உங்களுக்கு என்னங்க வேணும் விசாரணைக்கு வரீங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? இல்ல அதாவது விடுங்க, ரொம்ப சமாளிக்காதீங்க. நான் இன்னைக்கு தான் நீங்க ஒரு டிப்பு கொடுத்துட்டீங்க ஓகேங்களா? இனிமேட்டு எல்லா இடத்துலயும் அடிச்சு பார்ப்பாங்க, நீர் மார்க்கமா இருக்கிற இடத்துல அடிச்சு பார்ப்பாங்க. இப்ப நான் வேற சொல்லிட்டேன், புதுப்பேட்டை தனுசு மாதிரி போயிட்டு இருக்காப்ல அப்படின்னு. எல்லா டவுன் பஸ்லயும் ஏறி அடிச்சு பார்ப்பாங்க. அவர் பாட்டுக்கு அந்த வயல குதிக்கிற மாதிரி குதிச்சிட வேணா சொல்லுங்க. இந்த வயசுக்குன்னா குதிச்சா தாங்காது சரிங்களா? இந்த வயசுக்குன்னா புதுப்பட்ட தனுசுன்னு நினைச்சிட்டு குதிச்சிட போறாப்ல ஓகேங்களா? வயசுக்கு தாங்காது.
எங்க இருந்தாலும் எங்க 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 இருக்காங்கன்னு தெரியல. பாத்துக்கோங்க நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்து. இவரை பத்தி பேசாம வந்து அரசியல் தமிழகத்துல நடக்காது. யாரு அது? அவரை தாண்டி அரசியலே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். யாரு? மதிப்பிற்குரிய யாரு? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். ஓகே. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எங்கேயோ ஏதோ போயிருக்காரு. அங்க ஏதோ யாரோ ஒருத்தவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் அதுல போயிருக்காரு. பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா உதயநிதி அவர்கள் உட்காந்துருக்கிறாரு. உதயநிதி அவர்களை யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்து கை கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் எந்திரிச்சாங்க ஓகே அப்படின்னு கை கொடுக்குறாருன்னா அவர் எந்திரிக்கும் போதெல்லாம் இவரும், அவர் உட்காரும் போதெல்லாம் இவரும், அவர் எந்திரிக்கும் போதெல்லாம் அவர் உட்காரும் போதெல்லாம் சொல்லி வாங்கின காசுக்கு அது கூட செய்ய முடியாதா? எப்படி என்னது? அப்புறம் மரியாதை கொடுக்கலன்னா எப்படி? உங்க ஆளுக்கு மரியாதை வேணும்ல? இல்ல அப்படிலாம் கிடையாதுங்க. மரியாதை நிமித்தம் தான் அது. தம்பி, நம்ம இளவல், நம்ம தம்பி அப்படின்ற ஒரு அன்புல வந்து இது பண்றாரு. ஓ, தம்பிக்கு எந்திரிப்பாரு. ஆமா. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேடையில ஏறி இல்ல அவங்க அப்பா வந்து சொல்லுவாராம் வாடா படம் தான் கூப்பிடுவாராம். அப்புறம் வாங்கின காசுக்கு அப்புறம் எப்படி பேசுவாங்க? அப்படிதான் பேசுவாங்க. இல்லங்க, மேடையில ஏறி சொல்றாரு எனது அன்பு தம்பி, எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லும் போதே கூட்டம்லாம் ஆர்ப்பரிக்குது. அப்படியே வந்து உதயநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு இணக்கம் ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல எதிர்க்க வேண்டிய சக்தி திமுக கிடையாது, தாவேகா தான் எதிர்க்கப்பட வேண்டிய ஒழிக்கப்பட வேண்டிய சக்திங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் கண்டுட்டார். கண்டுபிடிச்சிட்டாரு. ஏற்கனவே முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லுங்க. இல்ல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா நான் என்ன சொல்றேன், நீங்க பேசாம நான் சொல்றது கேளுங்க. எங்களுக்கு இந்த சும்மா எல்லாத்தையும் வந்து தனித்தனியா அடிச்சு ரொம்ப கை பரபரன்னு இருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த திமுக, அதிமுக, பாஜக, அந்த நாம் தமிழர் இருக்கிறவங்க கொஞ்சம் சேர்ந்து ஓகேங்களா வாங்க, ஒரே கூட்டணியா வாங்க, ஒரே அடிதான் தாவேகாவ. ஓகேங்களா, எல்லாம் சேர்ந்து வாங்க, தாவேகாவ ஒரே அடியா போட்டுறணும். நீங்க சேர்ந்து வாங்க. மக்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆரத்தி எடுப்பாங்க பாருங்க. ஆரத்தி மக்கள் எடுக்கிற ஆரத்தி இருக்கு பாருங்க. என்ன மாப்பிள்ள ரத்தமா இருக்குது அப்படின்னா ஓ ரத்தம் தாண்டா அப்படின்னு எங்கேருந்து வந்த ரத்தம்னு தெரியாம உடனே எல்லாருமே வந்து உங்களுக்கு நல்லா இது பண்ணுவாங்க. பேசாம நீங்க சேர்ந்தே வாங்குங்க. நீங்க தனித்தனியா அடிச்சீங்கன்னா எல்லாம் 18%, 16% அப்படின்னு இருக்கிற மாதிரி. ஏற்கனவே நாங்கள் 35%. இப்போ சனிக்கிழமை கும்பல் ஏறி கிட்டத்தட்ட 50-60% கிட்ட போயாச்சு. நாங்கன்னா அடிக்கும் போது நீங்கன்னா வந்து வெறும் 8%, திரும்ப 2%, 3%, இங்க 18% அப்படின்னா இருக்காதீங்க. எல்லாம் சேர்ந்து வாங்க. ஓகேங்களா, மொத்தமா அடிக்கும் போது கொஞ்சம் பொது வேட்பாளர் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்காக சீமான் அவர்கள் முடிவு பண்ணிருக்காரு ஆல்ரெடி. ஐயோ ஓகே. இந்த பக்கம் அதிமுக எல்லாருக்கும் பொதுவா நம்ம ஒரு பொது வேட்பாளர், பாஜகக்கும் பொது வேட்பாளர் பொது தானே, எல்லாருக்கும் பொது, யார் வேணா வந்து அடிச்சுக்கலாம். தெளிவா சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. பொது வேட்பாளர்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க வந்து அதிமுக, நாம் தமிழர், பாஜக என்ற கட்சிகள்லாம் சேர்ந்து நாங்க வந்து ஒரு வேட்பாளர் போடுறோம்னு சொல்லுங்க. அது எப்படி பொது வேட்பாளர் ஆவீங்க? இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல அதுக்கு வேற டேர்ம் வச்சுட்டு இருந்தீங்க. அதை எவ்வளவு நாசுக்கா எங்க அண்ணன் தமிழ்ல மாத்திக்காது பாருங்க. நீங்க பி டீம் நீங்க எதுக்காவது இப்ப அவர் வந்து பொது வேட்பாளர் அப்படின்னு சொல்லி இப்ப அதை வந்து அவர் நார்மலைஸ் பண்ணிட்டாரு. ஓகே அதுதான் நான் சொல்றேன். நீங்களும் சேர்ந்து மொத்தமாவே வாங்க, டோட்டலா வந்துடலாம். நீங்க டோட்டலா வந்தீங்கன்னா தான் எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா, சோ அப்பதானே எங்களுக்கும் கொஞ்சம் அடிச்சு பழக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு 3 பேர் விட்டீங்களா நீங்க? ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து ஏதாவது பழக்கம் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அதுக்கு வந்து எங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது, தாவேகால வந்து சரியான ஒரு வரவேற்பு இல்லைன்னு நினைக்கிறாரோ என்னமோ. அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இப்ப புதுசா வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு தாவேகா வந்து ஒரு வருஷம் டைம் கொடுங்க, நம்ம டைம் கொடுப்போம், 1 year let them take their time, அதற்கு பிறகு பேசுவோம் அப்படின்னு. அதுக்குள்ள அவரும் கட்சியை கொஞ்சம் ரெடி பண்ணிடுவார்ல, இயக்கத்தெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணி அப்புறம் நம்ம பேசினா அடி கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரோ நம்ம. அவரு கடைசியா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர் இருக்கிறாரு, அவங்களுடைய வைஃப் பேர்ல வந்து அவங்க ஏதோ ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா ஒரு ஃபோர்ஸ் கரெக்டா இருக்கும் போல இருக்குது. ஓகே ஆல் தி பெஸ்ட். வேற என்ன சொல்ல முடியும்? வாழ்த்து சொன்னா கூட நீங்க சிரிக்கிறீங்க, நான் சத்தாய்க்கிறேன்னா என்ன பண்ண முடியும்? இல்ல பாக்கும்போது அப்படி தெரியும். ஓகேங்களா, மனசார சொல்ற மாதிரி இல்ல. ஏங்க ஆல் தி பெஸ்ட் சொல்றேன், ஒருத்தன் கை தட்டுறேன், இதோட என்னங்க வேணும்? நீங்க தான் சேர்த்துக்கோங்கன்னு சொல்றேன். மக்கள் உங்களுக்கு வந்து நீங்க என்ன சேர்ந்து வாங்கன்னு தான் சொல்றேன். நீங்க என்ன மொத்தமாவே இருங்க. ஓகேங்களா. அது நீங்க சொன்னீங்களே கடைசியா சூப்பர் ஸ்டார் ஒரு டயலாக் சொல்லுவாருன்னு. ஓகேங்களா, ஏதோ ஒன்னா சேர்ந்து வரும், ஏதோ ஒண்ணு தனியா தான் வரும் அப்படின்னு. திருப்புறீங்க வண்டி அப்படி. ஓகேங்களா, அதனால எல்லாரும் சேர்ந்து வாங்க. ஓகேங்களா, தாவேகா தனியா இருந்தே வந்து என்ன காட்டுமோ காட்டுவான். இப்ப
ஏற்கனவே நாங்கள் தனியாக இருந்து செய்கிறத செஞ்சுட்டோம். இப்போ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் வந்து இங்கே நிற்கிறாரு, இங்கே ஐயோமல் வந்து நின்றுச்சு, புரிஞ்சுங்களா? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தோழர்களும் வந்து நிற்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து ராவணன் மாவந்தா அப்படின்றது வந்து கிடையாது. இப்போ ராவணனே நாங்கள் தான். ஓ, தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ராவணன் தாங்க ஹீரோ. ஓகேங்களா? ராவணனே நாங்கள் தான், புரிஞ்சுங்களா? ஸோ 10 தலையும் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த புல்லு போட்டோன்னா கூட்டிகிட்டு மொத்தமாக வாங்க, ஓகேங்களா? மொத்தமாக வந்தீங்கன்னா மொத்தமாக அடிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடிச்சு விளையாட கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஓகேங்களா, கட்டதுரைக்கு கட்டம் சரி இல்லைன்னு நீங்கள் பேசுகிற மாதிரியும், போன வாரம் தாண்டா வாங்கினேன் அப்படின்ற மாதிரியும், ஓகே, நீங்களும் வந்து விடாம, ஓகே, அது போன வாரம், இது இந்த வாரம் அப்படின்ற மாதிரி திரும்ப வருவேன், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது போன வார பெட்டிஷன், இது இந்த வார பெட்டிஷன், இதே நாங்க ஃபைல் பண்ணிட்டோம் வித்ரா பண்ணிக்கிறோம், இதே ஃபைல் பண்ணிட்டோம் வித்ரா பண்ணிக்கிறோம். சரி, இன்னைக்கு 4 பெட்டிஷன் போட்டிருக்கீங்களே, தெரியுங்களா? என்ன சொல்லுங்க பாப்போம். இந்த திருச்சியில் வந்து செகண்ட் பிளேஸ் நான் செகண்ட் பிளேஸ் அவர் தான் ரிசைன் பண்ணிட்டாரு. எனக்கு பார்த்து ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆமா, அதுதானேங்க உலக வழக்கம். 4 பேர் மோதிக்கிட்டாங்க, அதுல வந்து 1 2 3 வந்திருக்குது. 1 விலகிருச்சு அப்படின்னா 2வது இடத்துக்கு நான் தான் முதல் இடம் தூக்கி கொடுக்குறேன். அதுதானே உலக வழக்கம். இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யோசிக்கிறதுக்குன்னா உங்களுக்கு யாருப்பா சொல்லி கொடுத்தாங்க? ரீஎலெக்ஷன் வச்சு இந்த நாட்டு மக்களுடைய பணத்தை வேஸ்ட் பண்ணி எதுக்குங்க? செகண்ட் பிளேஸ் வந்தவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துடலாம். இப்ப ஓகே, அதுதான் நான் சொல்றேன். இது அரசியல் சட்டத்துக்கு இடம் இருக்குதா? அப்படி ஒரு அரசியல் சட்டம் இருக்குதா? அப்படி ஒரு அரசியல் சட்டம் இருக்குதா? இல்லாத சட்டத்தை உருவாக்குறது தாங்க திமுக காரன். இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் கேஸே இருக்காது, இதுக்கு இதுதான் முதல் கேஸா மாறும் பாருங்க. ஓகே ஓகே, வரலாறை நீங்க பிரசிடென்ட்க்கே கேஸ் வாங்குவீங்க. வேற என்ன கேஸ் சொல்லுங்க? இது ஒண்ணு பெரம்பூர்ல வந்து ஏதோ ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் 2-3 கேஸ் போட்டீங்க. அவருக்கு எல்லாம் டைம் பாஸ் ஆகலாம், எதனா ஒண்ணு போட்டு விட்டே இருக்க வேண்டியது. இல்ல, எப்ப இது வித்ரா பண்ணுவீங்க இந்த 4 கேஸையும்? அது அதுக்கு டைம் பார்க்கணும். டேய், இது 2 வித்ரா பண்றா இல்லனே, நேத்து தானே 1 வித்ரா பண்ணோம். சரி, 2 நாள் டைம் விடுறா. வியாழக்கிழமை தான் அந்த வித்ராவல். நீங்க இந்த 4 கேஸ் மட்டும் இன்னைக்கு போட்ட 4 கேஸ் எப்ப வித்ரா பண்றீங்கன்றத நம்ம அடுத்த வாரம் கண்டிப்பா நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்க அதுக்குள்ள ஹியரிங் வந்துருச்சுன்னா அதுவே வித்ரா ஆயிருங்கறீங்க. ஆமா, நம்ம அடுத்த தடவை சந்திக்கிறதுக்குள்ள இந்த 4 கேஸ் வித்ரா ஆகி புதுசா 4 கேஸ் போட்டுருவோம். ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் நோட்டீஸ்னு சொல்லிருப்பாங்க. கேஸ் திருப்பி பார்த்த உடனே ஓகே, வாட் இஸ் திஸ்னு ஹியரிங் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்டிஸ் நோ எல்லாச்சும் வில் வித்ரா திஸ் மேட்டர். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெட்டிஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடாம விடுறாங்க பாருங்க. ஓகேங்களா? டிஸ்போஸ் கோர்ட்ல போடுவாங்கல, இந்த மாதிரி சும்மா கேஸ் போடுறது, சும்மா போற மாதிரி இருந்துச்சுன்னா. ஆனா அதுக்கு வந்து நீங்க எப்படியாச்சும் கெஞ்சி கூத்தாடி அதை வித்ரா பண்ணிட்டு வந்துடுறீங்கல்ல. இந்த அட்வொகேட் வேற, அந்த அட்வொகேட் வேற, அந்த வேற கவுன்சில் பேர்ல தான் பெட்டிஷனே போடுறது. ஒரே ஆள்ல பேர் போட்டா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வொகேட்டுகளை மாத்தி போடுறது. அதுக்கு தான் நீங்க ஆளுங்கன்னு வச்சிருக்கீங்க, ரெடியா பக்காவா வச்சிருக்கீங்க. இப்போ சூப்பர் செட்டப்னா வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கவலைப்படாதீங்க. நம்ம அடுத்த வாரம் சந்திக்கும் போது எத்தனை கேஸ் அதுக்குள்ள ஹியரிங் வரது வித்ரா பண்ணி யோசிக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேஸா போடணும் இந்த தடவை. என்ன கேஸ் போட போறீங்க? எந்த கேஸா போட்டாலும் வித்ரா பண்ண போறோம். எந்த போட்டா என்னங்க, நீங்க வேற ஸ்ட்ராங்கா போட்டு வித்ரா பண்ண போறோம். அவ்வளவுதான். அது உங்களுக்கு நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா பேப்பர்ல? நீங்க தான் அதாவது இந்த நெப்போலியன் ஒரு படத்துல சொல்லுவாங்க தெரியுங்களா, கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீடா இருந்தா நான் தான் பணமா இருக்கணும் அப்படின்னு. ஓகேங்களா? இப்ப பணமாவே இருக்கிறீங்களா? அது எதுன்னுலாம் தெரியாதுங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து அது நம்மளா தான் இருக்கணும். ஓகே, உங்களுக்கு மாலை மரியாதை வேணும், இருக்கணும். நான் அதுக்கு பணம் மாறதுக்கு கூட ரெடி. ஆக்கிட்டீங்களே, எல்லாம் சேர்ந்து ஆக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது? நடிச்சிட வேண்டியதான். என்ன கேரக்டர் இந்த மக்கள் நமக்கு கொடுக்குறாங்களோ, தமிழக மக்கள், அதை ஏத்துக்கிட்டு நடிச்சிடணும். அடுத்த கடந்த 5 வருஷம் மாப்பிள்ளையா இருந்தோம், இந்த 5 வருஷம் கர்மாதிக்கு போயிட்டோம். நீங்க பேசாம நான் ஒண்ணு சொல்றேங்க, நானே டெய்லி ஒரு மாலை வேணா அனுப்பிச்சு விட்டுறேன், போட்டுக்கிட்டு பேசாம நெத்தியில ஒரு காசை வச்சுட்டு படுத்துக்கோங்க பேசாம. இல்ல, அடுத்த தடவை வரும்போது அப்படிலாம் வர மாட்டேன். அடுத்து வரும்போது கின்னஸ் ரெக்கார்ட் சாதனை படைத்த கட்சியின் ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகனாக, ஒரு தொண்டனாக நான் வந்து நிப்பேன். அன்னைக்கு என்ன சாதனை தெரியுமில? வித்ராவலா? இல்ல, அது கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு சாவுலையுமே, இது வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலையுமே இவ்வளவு நாள் எவனுமே அழுகுது இல்லடா.
60 நாள் தாண்டியும் 90 நாள் தொட போகுது, இன்னுமாடா நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கின்னஸ் சாதனையே நம்ம தேடி வந்து சைன் போட்டு கையில கொடுத்துட்டு இல்ல போவாங்க. அது ஆக்சுவலா வந்து சிங்கப்பூர்லன்னா வந்து பாத்தீங்கன்னா காண்டோன்பாங்க, அபார்ட்மெண்ட் கீழே இருக்கிற ஒரு இது இருக்கும் பகுதி. அங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த காண்டோல வச்சிருவாங்க. அது நல்ல ஃப்ரீசர்ல எல்லாமே வச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் நாள்னா அழுவாங்க, ஓகேங்களா. அது 10வது நாள் போகும்போது 10 நாள் அந்த பணம் அங்கேயே தான் இருக்கும். புரிஞ்சுங்களா. 10வது நாள் போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் நாள் எல்லாம் கோட்டு சூட்னா போட்டுக்கிட்டு அங்கேயே உட்காந்து டின்னர் சாப்பிடுவாங்க, எல்லாம் சிரிப்பாங்க, நல்லா இதா இருப்பாங்க. அதாவது ஒரு சவத்தை அம்பும் போது நம்ம சோகமா அம்பக்கூடாது, சந்தோஷமா இருக்கும் போது அம்பணுங்கிறது ஒரு சைனீஸ் மெத்தடாலஜி. ஓகே. அதனால இது ஒரு ப்ரொசீஜராகவே வந்து எல்லா அபார்ட்மெண்ட் கீழேயுமே இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அவங்க மரபு, அது அவங்க மரபு, அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. அவங்க கூட 10வது நாள் சிரிச்சு அமுச்சு விட்டாங்க உண்மையான படத்தை கூட. நீங்க செத்து போன ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு 60 நாள் அழுவுறீங்களே, இன்னும் எவ்வளவு நாள் அழுவீங்கன்னு தெரியாம இருக்குது. 5 வருஷத்துக்கு நிக்காது. 5 வருஷமா அழுவ போறீங்களா? டெஃபினெட்லி. இப்ப மேயர் எலெக்ஷன்ல என்ன இந்த அழுகை எதுவுமே இந்த கட்சியோட அழுகை இல்லைங்க. சரி, ஒருத்தர் தமிழக மக்களுடைய குரல் இது. சரி, நீங்க போன வாட்டியே சொன்னீங்களா ஒருத்தர் பந்தயம் கட்டினாரு, ஒன்னு நான் பந்தயம் கட்ட மாட்டேன்ட்டீங்கல்ல. ஆமா, ஓகேங்களா. இந்த வாட்டி என்னாச்சும் ஒரு பந்தயம் கட்டிட்டு போங்க. அதுக்குங்க நம்ம நீங்களே இப்ப டைம் சரியில்லை, ஜோசியக்காரன் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த ஒரு 6 months நீ எந்த ஒரு ரேஸ்க்கும் போகாத தம்பி, நீ போற எல்லா ரேஸ்லயுமே உன் வண்டி வீணா போயிடும், நீயே வீணா போயிடும், நீ ரேஸுக்கே போகாதுன்ட்டாரு. So we are not on for any race. ஓகே, காம்படிஷனே வரது இல்ல. சரி, இப்ப அவர் காம்படிஷன் ஒத்துக்கிட்டார்ல, அவர் மீசி எடுத்துருவாரா? எதுக்கு அவர் எடுத்துறேன்ட்டாரா? ஒரு சைடு மீசி எடுத்துறேன்ட்டாரா? சொன்னதை செய்யறவன் கிடையாதுங்க திமுக காரன். ஐயோ சி, என்ன சொல்லிட்டேன், என்ன சொன்னேன், சொன்னதை செய்யறவங்க இந்த திமுக காரன். அதெல்லாம் சொன்னா செஞ்சு காட்டிடுவாரு. அப்படின்னா ஒரு சைடு எடுத்துருவாரு 15 days வீட்டுல இருந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் வெளியே வருவாரு. ஓகே. அப்படின்னா இப்பயே தோத்து போற போறீங்கன்றது மைண்ட் செட்டப் பண்ணிட்டீங்க. இல்ல அப்படி கிடையாது, ஒருவேளை தோத்தா ஒருவேளை. ஓகே. இப்படியா இருந்தாலும் ஒரு வேளை தான் தோப்பீங்க, 2 வேளை தோக்க முடியாது. மறு எலெக்ஷன் கிடையாது, ஒரே வேளை தான் வைப்பாங்க. ஆமா, மேயர் எலெக்ஷன், கவுன்சிலர் எலெக்ஷன், அந்த ஒரு வேளை தோத்துருங்க, பண்ணிட்டா போதும். அது டோட்டல் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. டோட்டலா க்ளோஸ். உள்ளாட்சியிலயும் கிடையாது, கவுன்சிலர் கிடையாது, எதுவும் கிடையாது, மேயர் கிடையாது, எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் 40க்கு 40 2029 ஒன்னும் எவ்வளவு தூரத்துல பார்த்தாலும் ஒண்ணுமே தேரல போல இருக்கு. ஒரு டிஸ்டன்ஸ்ல கூட நீங்க காணாம போல இருக்க. இல்லங்க, வருங்க, கம்பேக் வரும். இந்த கம்பேக்கு தேவையான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அது என்னங்கிற அப்டேட்டோட அடுத்த வாரம் திரும்ப நான். சரி, இப்போ எப்படி உங்க முதல்வர் திருச்சி கிழக்குல நிக்க போறாரா? ஏன்னா எங்க தொகுதி தாங்க ஸ்டார்ட் தொகுதி. திருச்சி கிழக்குன்னு எல்லாம் அடிச்சுக்கிறாங்க பாருங்க, புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது. எங்க வந்து நிக்க போறாரா? எக்ஸ் இல்ல, உங்க கட்சிக்கு வரலான்னு இருந்த ராகவலாரன் சார் நீங்க வேணான்னு சொல்ற மாதிரி தெரியுது போல இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்காரு. நம்ம வேணா வாங்கி நிறுத்திடலாமா? ஒரு மைண்ட் செட் வரும்ல மக்களுக்கு, இந்த கட்சியை நம்பி போனாருப்பா அந்த பையன், பாவம் அவர் அந்த கட்சி ஏத்துக்கல, இவங்க அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க பாரு அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய கால்குலேஷன் ஓடிட்டு இருக்குதுங்க. இப்ப அங்க வாய்ப்பு இருக்கு கேட்டு போயிட்டு இருக்காரா? அவங்க நம்மளா கூப்பிட்டு கொடுப்போம். நீங்க தான் ரொம்ப தியாகிங்களாச்சே. ஆமா, இது மாதிரி எதையாவது வித்தியாசமா பண்ணுவோம் இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கால்குலேஷன்ஸ் ஓடிட்டு இருக்குது. ஃபுல் இதுதான் எண்ணம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த உள்ளாட்சியில அடிக்கிறோம், நல்ல எண்ணமே கிடையாதுங்க. என்னங்க உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணமே கிடையாது? இருக்கே, நிறைய இருக்கு. நல்ல எண்ணம் இருக்கா? இருக்கு. என்ன பண்ணுவீங்க? வளரணும், நல்லா இருக்கணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், மத்தவங்க காலை பிடிச்சி வாரணும். யாரு? நாங்க கிடையாது, மக்கள் நிறைய நல்லா இருக்கணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. நீங்க எப்படி நினைப்பீங்க? வரண்டணும், திங்கணும், இதை தவிர மிச்சம் வேற ஏதாச்சும் நினைப்பீங்களா? யோசிக்க அந்த எண்ணமே கிடையாது. அந்த மாதிரிலாம் எண்ணம் நமக்கு கிடையவே கிடையாது. மக்கள் பணிதான் முடிவு பண்ணியாச்சு. இந்த பை எலெக்ஷன்ல என்ன பண்ண போறீங்க? கம்ப்ளீட் ஸ்வீப்பா? ஆமா. ரோடெல்லாம் கூட்டு போவீங்களா? ஏங்க எந்தெந்த பை எலெக்ஷன்லாம் வந்துட்டு இல்ல, நான் அந்த பை எலெக்ஷன் சொல்றேன். நான் ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நேற்று நான் வந்து ஆக்சுவலா வந்து நம்ம ஊபர்ல வந்துட்டு இருக்கும் போது நான் நண்பர்கள்ட்ட நான் எப்போதுமே பேசுறது உண்டு. அப்போ கேட்குறேன் வந்து நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டேன். அவர் கரூர்னாரு. கரூர் அப்படின்னா, சார் என்னை அப்படி பார்க்காதீங்க சார், நான் டிவி கேட்க தான் சார் ஓட்டு போட்டேன் அப்படின்னாரு. ஒன்று டிவி. ஓகே, அதுல என்ன அவருக்கு தயக்கம்? ஆமா நான் கரூர்காரன், ஆமா அப்படி தைரியமா சொல்லாமே திமுக ஓட்டு போட்டேன் அப்படின்னு. இல்லை அவர் டிவி கேட்க தான் ஓட்டு போட்டாராம். ஓகேங்களா, டிவி ஓட்டு போட்டாராம். ஆனால் அவர் செந்தில் பாலாஜியை துரத்திட்டு இருக்கிறத வந்து அவர் டிவி கேக்கு ஓட்டு போட்டாருங்க. செந்தில் பாலாஜி ஏன் சார் இப்படி ஓடிக்கிட்டே இருக்காரு சார்
அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். ஏங்க டிவிக்கே ஓட்டு போட்டேங்கிறீங்க, செந்தில் பாலாஜி வந்து இப்படி தேடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இல்லை சார், எம்ஆர் விஜயபாஸ்கர் வர ரிசைன் பண்ணிட்டாரு, பை எலெக்ஷன் வேறு வருது, போன எலெக்ஷனுக்கு 15,000 வாங்கணும், பை எலெக்ஷன்னா பார்த்து ஒரு 20-25 கொடுப்பாங்கன்னு பார்த்தோம், இப்பன்னு பார்த்து நீங்க தேடுறீங்களே சார், எங்களுக்கு வேற யாரு சார் காசு கொடுப்பா அப்படின்னு ஒரு மன உளைச்சல் இருக்கு. பிறகு இல்லை 4 பேர் சார், நாங்கள் போன எலெக்ஷன்ல எங்களுக்கு வந்து 60,000 ரூபாய் வந்துச்சு சார், அதுக்கப்புறம் ஒரு தங்க காசு வேற கொடுத்தாங்க சார், ஃபேமிலிக்கு தங்க காசு 60,000 ரூபாய் ப்ளஸ் தங்க காசு வந்துச்சு சார், நீங்க பாட்டுக்கு இப்படி தேடிட்டு அவரை தூக்கி உள்ளுக்குள்ள போட்டுட்டீங்கன்னா யாரு சார் எங்களுக்கு பணம் கொடுப்பா அப்படின்னு அழுதா இருப்பாரு. அப்ப நினைச்சேங்க அவங்க ஆளுங்களை பத்தி. இப்ப பாருங்க, ஆனா எப்படி தேடுறாங்க பாருங்க, திமுக காரன் வேணும் வேணும்னு மக்கள் தேடுறத பாருங்க. ஓகேங்களா, எவ்வளவு ஆர்வமா தேடுறாங்க. யாருக்குப்பா ஓட்டு போட? நான் டிவி கேக்கு தான் சார் போட்டேன். டிவி கேக்கு ஓட்டு போட்டவங்க கூட திமுக காரனை தேடுறாங்க அப்படின்னா அந்த அரசியல் வெற்றிடம் இருக்குது போல இருக்கு. ஏதாவது சொல்லுவாங்க, இன்னும் என்னைன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு உங்க மனசுல ஓடுதா? இல்ல அப்படி கிடையாதுங்க. நான் அது பாசிட்டிவா தான் பாக்குறேன். நான் மக்கள் கிட்ட இன்னுமே திமுகக்கான அந்த தேவை இருக்குது, தேடுறாங்க. நம்ம வந்தா அவங்க இது பண்ணுவாங்கடா, அது பண்ணுவாங்கடா, கொடுப்பாங்க, பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. 20 to 25 இப்போ எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பை எலெக்ஷன்ல. அது கொடுத்துடலாங்க, அவன் காசு தானே, அவன் கிட்ட அடிச்சது தானே, அது கொடுத்துடலாம் திரும்ப, அது பிரச்சனை கிடையாது. வாங்கிடுவீங்க, ஓட்டு போட மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. 20 to 25 எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா, ஸோ உங்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஓகேங்களா, நீங்கள் வந்து அந்த இவர்கிட்ட வந்து டவுன் பஸ் சொல்லி, அவருக்கு பேர் நல்லா இருக்குங்க, டவுன் பஸ்ன்னு வச்சுக்கலாம். டவுன் பஸ்ஸுக்கிட்ட சொல்லி, ஓ நீ என்ன டிக்கெட் எடுக்காமல் போயிட்டு இருக்க, இறங்கியா, நீ ஓட்டுக்கு 25,000 கொடுப்பான்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ டிக்கெட் எடுக்காம போயிட்டு. சரிங்களா, அதனால சீரியஸா சொல்றேன், தாவேகா கூட என்னோட உங்க சைட்ல வந்து ஒரு கோரிக்கை, ஏன்னா நண்பரை வச்சாரு. ஓகேங்களா, 25,000 எதிர்பார்க்குறாங்களா. ஓகேங்களா, ஸோ பை எலெக்ஷன்ல 25,000 வந்து எதிர்பார்க்குறாங்களாம். ஓகேங்களா, கண்டிப்பா வந்து நம்ம முதல்வர் கூட ஓகே இதுக்காகவே ஒரு பெயில கொடுத்து கூட போய் மக்களுக்காச்சும் காசு கொடுத்துட்டு வாங்க கூட சொல்லிடுவார். எப்படியா இருந்தாலும் தாவேகா தான் ஜெயிக்க போகுது. ஓகேங்களா, அந்த 25,000 மட்டும் கொஞ்சம் கொடுத்து விட்ருங்க, அது பண்ணிக்கலாங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அதை என்னைக்குமே வந்து திமுக பண்ணும். ஓகே, நம்ம அதோட இப்போதைக்கு மட்டும் பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லாமல் இருக்காரா? அவர் தம்பி வர தூக்கிட்டு சுமக்கிறாராண்ணா? இல்லைங்க, போன ஆட்சியிலன்னா அவர் தம்பி இங்கே சுற்றிட்டு இருந்தார், வாக்கிங் போயிட்டு இருந்தார். ஓ ஓகேங்களா, அவர் போலீஸ் தேடிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, டெய்லி இங்கே தான் வாக்கிங் போயிட்டு இருப்பார். போலீஸ்காரங்கன்னா சல்யூட் வச்சுட்டு இருப்பாங்க. இங்கே அடையார்ல அசோக், புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் அசோக்கோட ஃபோட்டோ மட்டும் போட்டிங்கன்னாவே போதும், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து இருந்தவங்க இன்னைக்கு எங்கே இருக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேது பாருங்க. இல்லை கம்பேக் இருக்கும், வெற்றிகரமான ஒரு கம்பேக்னா எங்க? நீங்கள் கம்பேக்னா கிடையாது, கோ இன்னு அதுலயே இருங்க பாரு நீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு என்னங்க வேணும்? உங்களுக்கு புழல் வேணுமா, திருச்சி வேணுமா, எங்க போகணும் சொல்லுங்க? தமிழ்நாடு வேணுங்க. தமிழ்நாடே வேணுமா? தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடத்தையும் அந்த இதுல சொல்ற மாதிரி தான் எல்லா ஜெயிலையும் பார்த்தா ஆகணும். அந்த கேசிஎஃப்ல கேட்பாங்க, ராக்கி பாயிண்ட் உனக்கு என்ன வேணும் கேட்பாங்க, அந்த மாதிரி உனக்கு என்ன வேணும்? தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஜெயிலும் வேணும் அப்படின்பீங்களா? அந்த மக்கள், தமிழ்நாடு மக்களுடைய உள்ளத்துல இடம் வேணும். ஓகே ஓகே, அப்போ உள்ளத்துல இடம் வேணும்னா நீங்க இருக்க வேண்டிய இடம் ஜெயில் தான். அதுதான் மக்களுடைய முடிவு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல ரெடி பண்ணிக்கலாம், நல்ல ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும், டோன்ட் வரி. ஓகேங்களா, நீங்கள் ஹார்ட் பேஷண்ட் கூட, உங்கள் தம்பிக்கும் கூட ஹார்ட் பேஷண்ட்டா? ஓகேங்களா, டோன்ட் வரி. சரிங்களா, சரி, நல்ல விஷயங்களோட அடுத்த வாரம் திரும்ப வந்து சந்திப்போம். எத்தனை பெயில் பெட்டிஷன் இதாக இருக்குது அப்படின்றதோட, நீங்கள் எந்த பெட்டிஷன் போட்டிங்கனாலும் வித்ரா தான் பண்ண போறீங்க. பெயில் பெட்டிஷன் போட்டிங்க என்ன ஆயிட போகுது? இல்லை, சிறப்பான விஷயங்கள் நிறைய காத்துட்டு இருக்குது. என்ன சிறப்பு சொல்றேன், நீங்க பாருங்க, நெக்ஸ்ட் வீக் நீங்க வந்து பாருங்க எப்படி ஒரு அப்டேட்டோட இம்ப்ரூவ்மெண்டோட டிஎம்கே வந்து நிக்குதுங்கிறத நீங்க அன்னைக்கு பாப்பீங்க. நீங்க அசந்து போயிருவீங்க, ஆடி போயிருவீங்க. நீங்க ஒருத்தர் வந்து சிங்கப்பூர், இங்க துபாய், இங்க இன்னொருத்தர் டவுன் பஸ். ஓகேங்களா, இன்னும் என்ன இது இவர் சிவசங்கர் என்ன ஒன்றும் ஆரம்பிக்கல, இன்னும் ஆனிய மார்க்ஸ் செட் கோ கே நேரு ஒன்னும் ஆரம்பிக்கல போல இருக்கு. 60 நாள் ஆயிருக்கு வந்து, உடனே வா. ஓகேங்களா, ஒண்ணா போவோம். ஓகே ஓகே, அப்படி நீங்க நினைக்கிறீங்க. முன்னாடி பாருங்க, நெக்ஸ்ட் வீக்ல எல்லாம் மாறிடுங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க முடியாது. ஓகே, கேமே வந்து வேற மாதிரி சூடு பிடிச்சிடும். ஸோ கண்டிப்பா நம்ம வந்துட்டு அடுத்த முறை சந்திப்போம்.
நன்றி. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557